சரி பாக்கா அது ஏசி மாட்டினாலும் வெளியில ஒரு 10 நிமிஷம் நிற்க கூடுது அவையிலே. நான் வந்து இந்த சிப்ஸ் இருக்குல்ல கடையில் வாங்கினாலே கிடைக்கும். சின்ன கேளுங்க நல்லா இந்த மாதிரி பொடிச்சுக்கோங்க. இது பொடிச்சுக்கோங்க. நான் வந்து நல்லா பொரிச்சு எடுத்துக்கணும். பொரிச்சு விட்டதுக்கப்புறம் இந்த மசாலா பார்த்துக்கிங்களா நாங்கள் எவ்வளோ போகிறோன்னு பாருங்கள். கொஞ்சோண்டு போட்டுக்கணும். பார்த்துக்கோங்க எவ்வளோ போட்டிருக்கேன்னு. எவ்வளோ போட்டு நல்லா அப்புறம் இந்த அப்படி கொஞ்சம் பண்ணணும். வீட்டுக்காரர் துன்பத்தை பண்ணி விட்டார், அதை பண்ணி உள்காரன் எல்லாம் தூக்கி க்ளோஸ் பண்ணி விட்டாங்க. போட்டு கொஞ்சோண்டு உப்பு உள்கரை ஊடு கட்டினாங்களா அதை வாங்கி எல்லாம் ரொட்டேஷன் பண்ணிட்டா. எவ்வளோ உப்பு போட்டுக்கலாமா? போட்டாச்சு. நல்லா இதையா பசையறக்குள்ள முடிச்சுட்டு பசைச்சிட்ருங்க. நல்லா பசங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பசங்க தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா பசங்க வச்சு பாருங்க. நல்லா பசிட்டு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் விளாட்னு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் நெய் போடணும். இது பசங்க பசிச்சதுக்கப்புறம் அஞ்சம் ஊற்றிட்டோம். உருக்கி நல்லா நிறையா எண்ணெய் போட்டுக்கலாம். நெய் தான் சாரி எண்ணெய் போயிட்டேன். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா மேலால் தூவிட்டோம்னா நல்லா இருக்கும். அப்புறம் அதையும் நல்லா பிசைஞ்சுக்கலாம். அப்போ வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். வேல் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சாப்பிட்டு பாருங்க. நல்லா இருக்கு. லைட்டாக உப்பு பார்த்தால அதான் உப்பு போட்டுக்கிறோம். இதான் டிஷ்ஷு.